ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். நான் விவாதத்தை திரு மதிவானந்த் சார் எடுத்து துவங்குறேன். மதிவானந்த் சார், முதலமைச்சர் விஜய் அவருடைய அந்த செயல்பாடுகள் இதில் ஸ்டாலின் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிற டைட்டில். நம்ம எப்படி போக போகிறோம், ஸ்டாலின் எப்படி சமாளிக்க போகிறார்? அதாவது உங்களுடைய இது 3 கேள்விகள் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், நீங்கள் 3வது கேள்வியை தான் என்கிட்ட முதல்ல கேட்டிருக்கீங்க. பட் நான் 2வது கேள்வியை பேசிட்டு அப்புறம் 3வது கேள்விக்கு பதில் சொல்லலான்னு நினைக்கிறேன். எதிர்காலம் நம்பிக்கை அளிக்கிறது. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எனர்ஜி கூடுகிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவருடைய ட்விட்டர் பதிவில் அந்த நேற்று அவங்க மீட்டிங் நடத்தினாங்க இல்லையா, ஜென்சி மீட்டப் திமுக, அது கூட்டத்தை பார்த்துட்டு அதுக்காக அவர் போட்டிருக்கக்கூடிய ஒரு இது வந்து உண்மையிலே அவர் மனசுலேருந்து வருதா, உள்ளத்திலிருந்து வருதா, இல்லை உதட்டிலிருந்து வருதான்றது தான் எனக்கு சந்தேகம். ஏன்னா திமுகவை பொறுத்தவரையில் இன்றைக்கி இட் இஸ் லோயஸ்ட் எப். ஏன்னா கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றாக அதை விட்டு விட்டு வெளியேறிய பின்னால் இருக்கிற 1-2 கட்சிகள் இருக்கு இல்லையா, அதாவது தேமுதிக, மதிமுக, அந்த மாதிரி கட்சிகள் கூட இன்றைக்கி வந்து தங்களுடைய அதாவது இணக்க இன்மையை வெளிப்படுத்துகிற பொது வெளியிலே வெளிப்படுத்துகிறாங்க. அதாவது வைகோ ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, தாவேக்காவை வந்து இவங்க விமர்சனம் பண்ணுறது ரொம்ப தப்பு, வன்மத்தோடு பண்ணுறாங்க, அதுக்கு கூடுதல் அவகாசம் தரணும், புதிய ஆட்சி வந்திருக்கு அப்படின்றத வெளிப்படையாக எங்களுக்கு அந்த மாதிரி திமுக சொல்கிறதில் உடன்பாடு இல்லை, வன்முறை பெருகி விட்டது, அதாச்சு இதாச்சுன்னா ஒரு புதிய ஆட்சிக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் அவங்க பிரேமலதா சொல்கிறாங்க, அதாவது நான் நினச்சிருந்தேன்னா நான் கேட்டேன்னா வந்து வீட்டுக்கு வந்து விஜய் வந்து என்னை கூப்பிட்டு போய் துணை முதல்வர் வரைக்கும் கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி கூட்டணிகள் கட்சிகள் எல்லாமே வந்து திமுகவோட பல இல்லை வெளியே போயிட்டாங்க. இருக்கிற சிலரும் திருப்தியாக இல்லை, எப்படா சயின்ஸ் கிடைக்கும் வெளியே போகலான்ற சூழலில் தான் இருக்காங்க. ஆகவே திமுகவின் எதிர்காலம் நம்பிக்கை அளிக்கிறதுன்னு சொல்றாரு பாருங்க, அது உண்மை இல்லைங்க. முழுக்க முழுக்க எல்லாம் இந்த பக்கம் மீட்டிங் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களே, அப்போ ஓரளவுக்கு நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது இதுவே என்னன்னா, இந்த கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஒரு பழமொழி உண்டு, காலம் கடந்த ஞானோதயம்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு இன்னும் என்ன புரியலன்னா, ஏதோ யூடியூப்பில் ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு தான் ஜெயிச்சிட்டாங்க தாவேக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை விரும்பி ஒரு முதல் தடவையாக போட்டி போட்ட புத்தம் புது கட்சியை, தன்னந்தனியாக போட்டியிட்ட ஒரு கட்சியை வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அப்படின்னா அது ஆட்சி மாற்றத்துக்கான வேட்கை, மக்கள் வேட்கை என்பதை புரிந்து கொள்ளாமல் சினிமா கவர்ச்சி, அது வந்து இது வந்து ரீல்ஸ் போட்டு வந்தாங்கன்னெலாம் பேசிகிட்டு இருக்கிறது முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து எதனால் நம்ம தோத்தோன்றதே அவங்களால உணர முடியலன்னு தான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு அந்த ஒரு கமிட்டி கமிட்டி ஒன்று போட்டாங்க இந்த காரணங்கள்லாம் ஆய்வு செய்வதற்கு. அது தன் பணியை இன்னும் தொடக்கவே இல்லை. ஆனால் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி அவர்களும் பொது வெளியில் என்ன பேசுகிறாங்கன்னா, தோல்விக்கான காரணங்கள் வந்து சினிமா கவர்ச்சி, சினிமா மாயேன்றாங்க. இப்போ எப்போவுமே நான் சொல்கிறேங்க, ஒரு கமிட்டி ஒரு அரசோ நிர்வாகமோ போட்டாச்சுன்னா அதை வந்து தீர்வு வர்ற வரைக்கும், தீர்ப்பு ஃபைண்டிங்ஸ் வர்ற வரைக்கும் அதை பற்றி நம்ம எதுவும் பேசாமல் இருப்பது தான் சரி. ஏன்னா இல்லைன்னா நீங்களே கைட்லைன்ஸ் கொடுக்குற மாதிரி, இதனால தான் நம்ம தோத்தோன்னு அந்த கமிட்டி தீர்ப்பு எழுதணும்னு நீங்களே அதுக்கு மறைமுகமாக சொல்கிற மாதிரி ஆகிடும். இது அரசுக்கும் பொருந்தும், எல்லா நிர்வாகத்துக்கும் பொருந்தும், அரசியல் கட்சிக்கும் பொருந்தும். அப்போ திமுக வந்து இது காரணங்களை உண்மையாக ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அவங்க இப்போவே வந்து அவங்க பண்ண ஊழல் காரணம் இல்லை, குடும்ப அரசியல் காரணம் இல்லை, கோஷ்டி பூசல் காரணம் இல்லை, சட்டம் ஒழுங்கு சீரழிந்தது காரணம் இல்லை, எதுவுமே இல்லை, சினிமா கவர்ச்சி அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணுறாங்க பாருங்கள்.
அதனால தான் எனக்கு இந்த எதிர்காலம் நம்பிக்கை அளிக்கிறதுனா, அதாவது எல்லா இயக்கத்துக்கும் உயர்வு உண்டு, தாழ்ச்சி உண்டு, வீழ்ச்சி உண்டு. வீழ்ச்சி வந்தவங்கெல்லாம் எழுந்து நிற்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. திமுக அழிஞ்சு போயிடும், அதோட அவ்வளோதான், அது தலை தூக்காதுன்னெலாம் நான் சொல்ல. ஆனால் நீங்கள் வந்து தவறுகளுக்கான காரணம் என்ன, மக்கள் நம்மை அதாவது எவ்வளோ சிவியர்னு நீங்கள் பாருங்கள். நான் முன்னால் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கூட்டணி கட்சிகளையெல்லாம் நாங்கள் தான் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சோம். அது விசிகாவாக இருந்தாலும், அல்லது முஸ்லீம் லீகாக இருந்தாலும், அல்லது காங்கிரஸாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தை யாராக இருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோன்னு சொல்கிறாங்க. அது உண்மையானா முதலமைச்சராக இருந்த, முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட திரு ஸ்டாலின் ஏன் கொளத்தூரில் தோற்று போனார்? சென்னைன்றது அவங்க கோட்டை, ஏன் தோற்று போனார்? அதே போல் பொதுச் செயலாளர் துரைமுருகன் காட்பாடியில் ஏன் தோற்று போனார்? அதே போல் 15க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தோற்று போனாங்களே ஏன்? அதனால் வந்துங்க, எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை அளிக்கிறதுன்னு பேசுகிறதே அவங்க அணிகளுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுக்கணுன்னு தான் பேசியிருக்காங்க. உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை வரல. ஏன்னா 1962லேருந்து 2026 வரையில் திமுக கூட்டணி கட்சிகளோடு உதவியோடு, ஒத்துழைப்போடு, ஆதரவோடு தான் தேர்தல் களத்திலேயே நின்றிருக்கிறது. ஆட்சியை பல முறை பிடித்திருக்கிறது. இல்லை, இந்த முறை கூட்டணி இல்லாமலேயே போட்டியிடணும்னு கனிமொழி எம்பி சொல்லியிருக்காங்க. அதாங்க, அவங்களுக்கு வரலாறு தெரியலைங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வெளியே போயிட்டதால அந்த விரக்தியில், அந்த கோபத்தில், அந்த பிரசவ வைராக்கியம்னு சொல்லுவாங்க நம்ம ஊருங்களில். இது மாதிரி இனிமேல் இவங்களை யாரும் நம்பக்கூடாதுங்க, கூட்டணியில் நம்ம தனி, அப்படி எதுவுமே இல்லை. அண்ணா காலத்திலேருந்து சொல்கிறேன் நான். அண்ணா அவர்கள் திமுகவை துவங்கிய காலத்திலிருந்து, திமுக கழகம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட காலத்திலிருந்து நேற்று போன தேர்தல் வரையில் கூட்டணி இல்லாமல் திமுக தேர்தலை எதிர்கொண்டதே இல்லை. ஜெயிக்கிறது அப்புறம், தோக்கிறது அப்புறம். அப்படி இருக்கும்போது கனிமொழி அவர்கள் வந்து கூட்டணி இல்லைலாம் நம்பக்கூடாது, நம்ம ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் கட்சியை வளர்க்கணுன்றதுல நமக்கு கருத்து வேறுபாடு இல்லை சார். இப்போ எந்த கட்சிக்கும் வீழ்ச்சி இருக்கும், மீண்டும் எழதானே செய்யும். அந்த நம்பிக்கையை தானே கொடுக்குறாங்க. இல்லைங்க, அந்த நம்பிக்கை கொடுக்கறது வந்து தவறுகளை எல்லாம் அவங்க சீர்தூக்கி பார்த்து தவறுகளை களைந்து விட்டார்னா எழுந்து நிற்கலாங்க. இப்போ எடப்பாடி விழுந்தார் 2021, அவரால் ஏன் 26 எழுந்து நிற்க முடியல? விழுந்தால் எழுந்துக்கலாம் இல்லை. சாதாரணமாக நாம் தமிழ்நாட்டில் பார்த்தது என்னென்னா, இதுவரையில் ஆளுங்கட்சிக்கு அடி விழுந்ததுன்னா எதிர்கட்சி மேலே எழுந்து வந்துடும், எதிர்கட்சிக்கு அடி விழுந்ததுன்னா ஆளுங்கட்சி ஆட்சியில் தொடர்ந்துடும். இதான் நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி முதல் முறையாக 2026 தேர்தலில் ஆளுங்கட்சியும் அடி வாங்கியிருக்கு, எதிர்கட்சியும் மக்களால் தண்டிக்கப்பட்டிருக்கு, புதுசாக ஒரு கட்சி மேலே வந்திருக்குதுன்னு போது இன்றைக்கி வந்து அதிமுக ஏன் வந்து 10 வருஷமாக எதிர்கட்சியாக இருக்கணும்? திமுகவும் இதுக்கு முன்னால் ஒரு 13 வருஷம் எம்ஜிஆர் காலத்தில் வந்து தொடர்ச்சியாக பல தோல்விகளை தோற்றுருக்கு. ஆனால் கலைஞர் போன்ற ஒரு மிக திறமையான நிர்வாகி இருந்தார், ஆளுமை இருந்தார். அவர் வந்து கட்சியை வந்து 13 வருஷம் ஆட்சியில் இல்லாத இருந்ததுன்னா ஒரு கட்சி கண்டிப்பாக அது சிதறுங்க, அது வந்து தளர்ந்துடும். இப்போ பாருங்கள், 5 வருஷத்துலேயே என்ன ஆச்சு? அதிமுக நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்போ அது மாதிரி ஒரு ஆள் வந்து 13 வருஷம் ஆட்சியில் இல்லைனாலும் கட்சியை கட்டி காப்பாற்றினார். அவரால் திரும்ப வெற்றி பாதைக்கு, அப்போ கூட கண்டிஷன் என்னென்னா அதிமுக 2ஆக உடஞ்சிடுச்சு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி ராமச்சந்திரன் அணி, ஜெயலலிதா அணின்னு அது உடஞ்சதால தான் அப்பவும் வந்து கருணாநிதியால் வர முடியும், தவிர உடையாமல் இருந்தால் அப்பவும் வந்திருக்க முடியாது. சில ஃபைண்டிங்ஸு ஜென்சியால் தான் நம்மளுக்கு வாக்கு போச்சு. அப்படிங்கும் போது அது ஜென்சியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பணிகளை துவங்கிட்டாங்க. தப்பு கிடையாதுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நேற்று வந்தவங்க பூரா கட்சிக்காரங்க. ஜென்சின்றது வந்து எந்த கட்சியிலும் சாராத. இல்ல இல்ல, மேடையில சொல்றாங்களே நாங்கெல்லாம் திமுக கட்சி இல்லைன்னு சொல்றாங்க. ஏங்க என்னங்க நீங்க திமுக கட்சி இல்லைன்னா ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு ஏங்க வந்து உட்கார்றாங்க? இல்ல பேசுற பசங்க தான் இல்ல 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 அப்படி இல்லைங்க. அதாவது பேசின எல்லாருமே தளபதின்றாங்க, அப்புறம் இளம் தலைவர்ன்றாங்க. இதெல்லாம் திமுக ஜார்கன்ஸுங்க. திமுகவில் இருக்கிறவங்க தான் இளம் தலைவர்னுவாங்க உதயநிதியை, வேற யாரும் அப்படிலாம் பேச மாட்டாங்க. அப்போ திமுக ஆட்களை உட்கார வச்சுக்கிட்டு பேசுறதில்ல என்ன? அவங்க ஏற்கனவே திமுக ஓட்டு போட்டவங்க தான். திமுக இல்லைங்க, அன்னைக்கு அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த பக்கம் இளைய தலைமுறையை வந்து வரவேற்கணும்,
அது வந்து கட்சி சார்பாக இல்லாமல் இருக்கான் பாருங்க. இப்போ விஜய் கட்சியில் இருக்கிற ஜென்சி ஓட்டு போட்டு விஜய் ஜெயிக்கலைங்க. நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எந்த கட்சியிலும் சாராது இருக்கிறான் பாருங்க, நான் பொலிட்டிக்கலாக இருந்தாங்க பாருங்க, புதுசாக அரசியலை பார்த்தாங்க பாருங்க, அவங்க தான் என் மாதம் ஓட்டு போட்டாங்க. ஸோ கட்சிகளில் இருக்கிற இளைஞர்கள் அந்தந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம், அது தவிர்க்கவே முடியாதுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க, எடுக்க வேண்டியது தான் அந்த புதிய இளைஞர் தலம். ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டோன்றது பொய்ங்க. 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி யூடியூப்பில் விளம்பரம் போட்டு ரீல்ஸ் போட்டு தொடரட்டும்னு இணையதளத்தை பயன்படுத்தவே இல்லையா? சொல்லப்போனால் தாவேக்கா தான் விளம்பரமும் பண்ணலை, பைசாவும் கொடுக்காம ஓட்டுக்கு ஜெயிச்சிட்டாங்க. அவங்க தான் செலவே கம்மி பண்ணி இவங்கெல்லாம் 100 கோடி 1000 கோடி பத்திரிகைகளுக்கு விளம்பரம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரியல் ரீசன் மக்களிடம் வெறுப்பை சம்பாதித்து விட்டார்கள். அதுதான் மெயினான விஷயம். அதை நீங்க வந்து ஆய்வு செய்யாமல் மீட்டெடுக்க முடியாதா? அப்ப எதிர்காலம் நம்பிக்கை அளிக்கிறது அப்படின்னா இல்லை, எதிர்காலம் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஐசோலேட் ஆகியிருக்கிற திமுகவுக்கு இல்லைங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம் போச்சு. நான் முன்னால் கூட ஒரு சொன்னேன், வென்டிலேட்டர் மாதிரிங்க கூட்டணி கட்சிகள். வென்டிலேட்டர் கழட்டி விட்டாச்சுன்னா அது அவ்வளோதான், நடைப்பெணம் தான். அதனால் அதுக்காக அது ஒன்றும் இல்லைன்னா நான் சொல்ல, ஒரு 20% வாங்கும். தனியாக நின்னா கனிமொழி மேடம் சொல்கிற மாதிரி திமுக தனியாக நின்னா ஒரு 20% வாங்கும். ஆனால் 20% போதாதே ஜெயிக்கிறதுக்கு. உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, புது கூட்டணியை உருவாக்கி புது கூட்டணி. அப்போ அதை சொல்லுங்க, பாஜக அதிமுக திமுக தான் மாற்று தாவேகா கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லுங்க. மக்கள் எப்படி அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க தேர்தல் முடிவு வந்த உடனே இபிஎஸ்ஸை முதல்வர் ஆக்கிறதுக்கு என்னெல்லாம் சதி திட்டம் போட்டாங்க, திட்டங்கள் தீட்டப்பட்டது எல்லாம் ஜனங்க மண்ணால் எல்லாம் அம்பலம் ஆயிடுச்சுங்க. அதனால் இன்றைக்கி தே ஓன் கெட் ஃபஸ்ட்டு. இன்னொன்று சொல்கிறேன், முக்கியமான விஷயம், காங்கிரஸுக்கு 4% இருக்கோ 5% இருக்கோ அது இல்லை பிரச்சனை, ஒரு பெர்செப்ஷன். காங்கிரஸ் வந்து எங்கே போச்சு, அதுதாங்க மதசார்பற்ற அணி. காங்கிரஸ் இல்லாமல் சிறுபான்மையர் வாக்கு திமுக வாங்கவே முடியாதுங்க. இன்றைக்கி முஸ்லீம் லீக் பேராசிரியர் காதர் மொய்தீன் தொடர்ந்து பேட்டிகள் அளிச்சிட்டு வராரு. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க முஸ்லீம் வாக்குகளை அப்படியே இழந்துட்டாங்க, கொத்தா இழந்துட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் ப்ளஸ் முஸ்லீம் லீக் அவங்க வந்து நிச்சயமாக தே வில் கேரி முஸ்லீம். அதை சிறுபான்மை 2 பாயிண்ட்டுங்க, சிறுபான்மை வாக்குகள் இவங்கக்கிட்ட இல்லைங்க. அடுத்தது கூட்டணி கட்சிகளுடைய இது வந்து போயிடுச்சுங்க. நாங்கள் மெகா கூட்டணி 9 வருஷமாக வச்சு அதை தானேங்க இவங்க பெருசாக சொன்னாங்க. சாதனையை கூட சொல்ல இவங்க, எங்கள் கூட்டணி உறுதியானது, எங்கள் கூட்டணி தொடர்ச்சியானது, பலமானது, எங்களை அடிக்கவே முடியாது. நாங்கள் இன்றைக்கி அந்த கூட்டணியும் இல்லை. அப்புறம் எதிர்காலம் எப்படி பிரகாசமாக இருக்குது? அதாவதுங்க, மக்கள் வந்து அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க, அது நம்ம உடன்படணுன்ற அவசியம் இல்லை. ஒரு யூடியூப்பில் மட்டும் எனக்கு என்னவோ கொஞ்சம் சென்சிபிளாக இருக்குது. அதாவது 24% அரசியல் விமர்சனத்தால் சமாளிக்கலாம்னு, 26% சமாளிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற சூழலுக்கு அது பொருந்துதுங்க. நாளைக்கு அது மாறலாம், நாளை மறுநாள் அது மாறலாம். இது இன்றைக்கி இருக்கிற மனநிலை தான். ரெண்டாவதுங்க, நீங்கள் 3 கேள்வியில் நான் 2வது கேள்வி கேட்டுட்டு போயிட்டேன். முதலமைச்சர் விஜயை அரசியல் ரீதியாக வீழ்த்த தமிழ்நாட்டில் யாரும் பிறக்கப் போவதில்லைன்னு அமைச்சர் செங்கோட்டையன் பேசுறது ஆணவத்தின் உச்சம் தான் நான் நினைக்கிறேன். இது மாதிரி தான் சும்மா இருந்த ஜெயலலிதாவை நிரந்தர முதல்வர் சொல்லி கடைசியில் அந்த அம்மா எம்எல்ஏவிலே தோக்க வச்சாங்க. ஸோ அதனால் ஜனநாயகத்தில் இந்த மாதிரி வந்து பிறக்கப் போவதில்லை. எல்லாருக்கும் வெற்றி தோல்வி சகஜம்ங்க, பார்ட் ஆஃப் தி கேம் தான். அதனால் வந்து இப்படியெல்லாம் இப்போவே ஆரம்பித்தாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க, அடுத்த பிரதமர்லாம் பேசுகிறாங்க. இப்போ சில பேர்லாம் வந்து விஜய் பிரதமர் ஆவார்லாம் சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக மக்கள் வந்து அதில் நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக இல்லைங்க. ராகுல் காந்தியாலே ஆக முடியல, காஷ்மீர் டு கன்னியாகுமரி கட்சி நடத்தினுக்கிறவரே ஆக முடியல. சுண்டக்கா 39 தொகுதியை கொண்ட தமிழ்நாட்டில் எனக்கு இப்போ மட்டும் இல்லை, ஸ்டாலின் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கணும்னு சொல்லும்போது, ஆனால் ஸ்டாலின் ரொம்ப கரெக்டாக சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும்னாரு. கலைஞர் தான் சொன்னார். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க திடீர்னு அடுத்தது சிஎம், அடுத்தது பர்மனன்ட் சிஎம், அடுத்தது பிஎம், அது வந்து ரொம்ப அதீதமாக பேசுகிறாங்க. இது ஜனங்க வந்து ரசிக்க மாட்டாங்க.
ரெண்டாவதுங்க, இப்போ இவர் தோழர் சொன்னார், அதாவது சுருக்கமா சார். இது போல் வந்து இந்த திருநெல்வேலியில் 8 பேர் கொல்லப்பட்டாங்க, அது பண்ணாங்கன்னு, இல்லை அட்டாக் பண்ணாங்கன்னு. நான் என்ன சொல்றேன், மடப்புறம் அஜித்குமார் போலீஸ் கஸ்டடியில் கொல்லப்பட்டார். சரி. சீஃப் மினிஸ்டர் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியும் கையில் வச்சிருந்தார், போய் பார்த்தாரா? கள்ளக்குறிச்சியில் போலீஸ் ஸ்டேஷன் பின்னால் சாராயம் காய்ச்சி அதில் 62 பேர் செத்தாங்க, போய் பார்த்தாரா? அதனால் நான் அதை தப்புன்னு சொல்ல, பட் அதை ஒரு சார்ஜாக சொல்கிறது சரியில்லை.